வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று 4/1/2024 மார்கழி 19. இன்றைக்கான வானிலை அமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகள் சார்ந்து நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சிகளினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் விளைவாக அடுத்த 4 முதல் 5 தினங்களுக்கான தமிழகத்திற்கான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் என்பவைகள் பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் அண்ணாதுரை. இன்றைக்கான வானிலை அமைப்பு மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் MJO பேஸ் 2 இருந்து பேஸ் 3 வருகிறது. அதாவது நிலநடுக்கோட்டு மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதியிலிருந்து நிலநடுக்கோட்டு கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு மாற்றம் அடைகிறது அலைவுகள். விளைவாக குறைவழுத்த பகுதிகள் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி சார்ந்து கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் வரும் நாட்களில் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 5 நாட்களுக்கு ஆங்காங்கே வலுவான குறைவழுத்த பள்ளங்கள் ஏற்பட்டு காற்று சுழற்சிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் தற்போதைய நிலையில் நீடிக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்து நீடிக்கும் காற்று சுழற்சி அடுத்த கட்ட நகர்வுகளாக வடமேற்கு மேற்கில் நகர உள்ளது. அதாவது மேற்கு நோக்கி அதிகபட்சமாகவும் வடமேற்கில் சற்றே நகர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அரபிக்கடலில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி கேரள மாவட்டங்களினுடைய மேற்கு கடலோரம் நெருக்கமாக நீடிக்கிறது. இந்த நிலையில் உயரழுத்த சுழற்சியானது இந்திய நிலப்பரப்பினுடைய கிட்டத்தட்ட 70% ஆக்கிரமித்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. வடக்கு இந்திய மாநிலங்களில் குளிரலை பரவல் தீவிரமடைந்திருக்கிறது. மேற்கத்திய குறுக்கீடுகள் வடக்கு இந்திய மாநிலங்களை கிட்டத்தட்ட அநேக வடக்கு மாநிலங்களை பரவி இருக்கிறது. இது உயரழுத்த சுழற்சியின் விளைவாக குளிரலை பரவலாக வங்கக்கடலிலும் நீட்சி அடைகிறது. இந்த வானிலை அமைப்பு தற்போதைய நிலையில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஓரளவிற்கு உயரழுத்த சுழற்சியானது ஆந்திர நிலப்பரப்போடு தற்போதைய நிலையில் சென்னை திருவள்ளூரும் ஒரு கட்டத்தில் உள்ளடங்கினாலும் கிட்டத்தட்ட சுழற்சியினுடைய விளக்கம் வடக்கு நோக்கி சற்று நகரக்கூடிய சூழல் தற்போது காணப்படுகிறது. விளைவாகவும் தற்போது நீடிக்கக்கூடிய 2 சுழற்சிகளினுடைய நகர்வுகளின் விளைவாகவும் உயரழுத்த சுழற்சியினுடைய வடக்கு நோக்கிய சற்று முன்னேறக்கூடிய நிலை இருக்கக்கூடிய நிலையிலும் இன்று தொடங்கி அடுத்து வரக்கூடிய 3 முதல் 5 நாட்களுக்கு கூட கிழக்கு காற்று பரவல் தமிழக நிலப்பரப்பில் தமிழக கடலோர மாவட்டங்கள் வழி உள் மாவட்டங்களுக்கும் பரவலாக வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் இன்று தொடங்கி எதிர்பார்க்கப்படும் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் முதற்கட்டமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை போற மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழைப்பொழிவு, அதாவது குமரி நெல்லை தென்காசி விருதுநகர் தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும், தேனி மாவட்டத்தில் சற்று வலுவான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும், அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு மலையோர மலைப்பகுதிகளில் சற்று வலுவான மழை, கொடைக்கானல் இந்த பகுதிகள் சார்ந்து சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே போல கோவை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், தெற்கு பகுதிகளில் சற்று வலுவான மழைப்பொழிவும், மேற்கு பொள்ளாச்சி உட்பட்ட மேற்கு பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும், நீலகிரி மாவட்டத்திலும் பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இன்று தொடங்கி அவ்வப்போது ஏற்படக்கூடும். அதே போல ஈரோடு மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், மேற்கு பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்று இருக்கக்கூடும். என்ற நிலையில் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில், அதாவது வடகடலோர பகுதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் பரவலான மழை வாய்ப்பில்லை. கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஏற்பட்டு மறையும் மழை வாய்ப்புகள் இன்று இருக்கலாம். அதே போல கடலூர், மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் திடீர் மழைப்பொழிவு, தூறல் சாரல் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இது இன்றைக்கான தென் கடலோர பகுதிகளில் பொறுத்தவரை
நெல்லை குமரி மாவட்டங்களில் தெற்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இதுதான் இன்றைக்கான மழை வாய்ப்புகளாக இருக்கும். நாளைய தினம் காற்று சுழற்சியினுடைய நகர்வுகளும் மேலடுக்கில் வலுவாக நீடிக்கக்கூடிய நிலையும், மேலும் உயரழுத்த சுழற்சியினுடைய சற்று வடக்கு நோக்கிய நகர்வும் கிழக்கு காற்றை நாளை முதல் தீவிரத்துடன் கொண்டு வரக்கூடும். விளைவாக நாளை தொடங்கி மத்திய மேற்கு மாவட்டங்களுக்கு சற்று பரவலான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. வட கடலோர மாவட்டங்களுக்கும் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஏற்படும் மழைப்பொழிவு வாய்ப்புகளாக நாளைய தினம் அமையக்கூடும். நாளை மறுநாள் தொடங்கி சற்று வலுவான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள், கிழக்கு காற்றினுடைய பரவல் தீவிரமடைந்து வலுவான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் நாளை மறுநாள், அதாவது 6, 7, 8 இந்த தேதிகளில் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்களுக்கும் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வடக்கு மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் சற்று பரவலான மழைப்பொழிவிற்கு 7, 8 தேதிகளில் வாய்ப்பு இருக்கின்றது. 6, 7 தேதிகளில் கடலோரம் 6, 7, 8 இந்த தேதிகளில் கடலோர மாவட்டங்களில், வடகடலோர மாவட்டங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த நிலையில் தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் தொடர்ச்சியாக வரும் 7, 8ஆம் தேதி வரை ஆங்காங்கே மழைப்பொழிவு தீவிரமடையக்கூடும். தென் மாவட்டங்களில் 7, 8 இந்த தேதிகளில் அல்லது 6ஆம் தேதி தொடங்கிய வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் தீவிர மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் அந்த 7, 8 தேதிகள் இருக்கலாம். அதே போல் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் 6, 7, 8 தேதிகளில் வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் வலுவான மழைப்பொழிவு 6, 7, 8 தேதிகளில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இருக்கக்கூடும். கிட்டத்தட்ட பரவலாக மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் 7, 8 தேதிகளில் ஏற்படக்கூடும் என்ற நிலை தற்போதைய வானிலை அமைப்பு மற்றும் நகர்வின் மூலம் அறிய முடிகிறது. மேலும் MJO பேஸ் 3ல் வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் குறைவெடுத்த பள்ளங்கள் தெற்கு நோக்கி நகரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் உயரழுத்த சுழற்சியானது வடக்கு நோக்கி இந்த குளிரலி பரவலின் காரணமாக வடக்கு நோக்கி நகரக்கூடிய சூழல் 9ஆம் தேதி முதல் சற்று அந்த உயரழுத்த சுழற்சியானது மேலும் தெற்கு நோக்கி நகரக்கூடிய நிலை, வடக்கு இந்திய பெருங்கடலில் விரிவடையக்கூடிய சூழல், குறைவழுத்த பகுதிகள் தெற்கு நோக்கி நகரக்கூடிய நிலை, இந்த நிலையின் காரணமாக வரும் 9ஆம் தேதிக்கு பின்னர் 10, 11 தேதிகளில் வடகிழக்கு பருவமழை விளக்கமடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே 10, 11 தேதிகளில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள், வடகிழக்கு பருவமழை குறித்தான அறிவிப்புகள் வரலாம். அதற்கு முந்தைய நாட்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிலையை தற்போதைய வானிலை அமைப்பால் அனுமானிக்க முடிகிறது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலை பற்றிய அண்மை தகவல்களுடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி.